இப்ப நம்ம அடுத்ததா பால்பனை ஆப்ல ஒரு மாட்டோட தற்போதைய நிலைமை, அதாவது அந்த மாடு கண்ணு இப்பதான் போட்டிருக்கா, இல்ல அது ஒரு கன்னுக்குட்டியா, இல்ல அது இப்ப சென ஊசி போட்டு அடுத்த சென கன்ஃபர்மேஷன்க்காக வெயிட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ நம்ம ஒரு மாட்டுக்கும் தரணும். இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய குடற்புழு நீக்கமா இருந்தாலும் சரி, ஏஐயா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த ஆப்லயே எல்லா டீட்டெயில்ஸும் ஃபீட் பண்ணிருவோம். பட் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரொஃபைல் ஆட் பண்ண உடனே நம்ம தரணும். ஸோ அதுக்கு நான் இப்போ அனிமல் ப்ரொஃபைல்ல போய்க்கிறேன். இதுல அந்த மாட செலக்ட் பண்ணிட்டோம்னா, ஜெனரேட் டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த மாடு என்ன நிலையில இருக்கு? அதாவது காஃப் சைக்கிள் இப்போ அது கன்றா இருக்கா? இல்ல ஃபார்மர் செக் அதாவது நம்ம ஏஐ பண்ணி 21 நாள் கழிச்சு மறுபடியும் அது ஹீட்டுக்கு வந்திருக்கா? இல்ல ஏஐ சக்சஸ் ஆயிடுச்சா? கிட் செக் அதாவது 30 நாளுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அந்த பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய கிட் செக் வந்து சக்சஸ் ஆயிடுச்சா? அந்த ஸ்டேஜ்ல இருக்கா? இல்ல டாக்டர் செக் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? போஸ்ட் கால்விங் இப்பதான் கண்ணு போட்டிருக்கா? ஃபார்மர் செக்கா? இல்ல இப்போ வந்து அது ஹீட்டுக்கு வந்து ஏஐ பண்ண ரெடியா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தரணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிரும். ஸோ இப்ப இந்த மாட்டுக்கு நான் வந்து போஸ்ட் கால்விங் இப்பதான் கண்ணு போட்டிருக்கு அப்படிங்கிறத குடுத்து ஜெனரேட் குடுத்துர்றேன். ஸோ அடுத்ததா கண்ணு போட்டதிலிருந்து 40 நாளுக்கு அப்புறம், அதாவது 45வது நாள் அப்ராக்ஸிமேட்டா நமக்கு தெரியும். பட் அதுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக 40 நாள்ல 29 ஏப்ரல் அப்போ நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹீட் செக் பண்றதுக்கு. ஸோ இத சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கன்னுக்குட்டியா இருக்கு. அத எப்படி பண்ணணும்னா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சின்ன குட்டி அப்படிங்கிற கன்னுக்குட்டி ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அத செலக்ட் பண்ணி ஜெனரேட் டாஸ்க் குடுத்து, ஸோ இதுல காஃப் சைக்கிள் அப்படின்னு குடுத்து ஜெனரேட் குடுத்தா, அந்த கன்னுக்குட்டியோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் அதுக்கான ரிமைண்டர்ஸ் நமக்கு வந்துரும். ஸோ கன்னுக்குட்டி போட்டு அடுத்த ஒரு 7 நாள்ல ஃபர்ஸ்ட்டு டிவார்மிங் பண்ணணும். ஸோ 19த் ஏப்ரல் காமிக்குது. ஸ்டார்டர் ஃபீட் வந்து 7த் டே குடுக்கணும். ஸோ அடுத்தது 21st டே நெக்ஸ்ட் டிவார்மிங். 49த் டே. ஸோ அடுத்தது 2 மந்த்ஸ் கழிச்சு குரோயர் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்த டிவார்மிங். ஸோ அந்த கன்னுக்குட்டி வந்து பருவம் அடையிற வரைக்கி ஹெய்ஃபர் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அதோட ஹீட் சைக்கிள் ரீச் பண்றது வரைக்கி நமக்கு கன்டினியூஸா அந்த ரிமைண்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அத சேவ் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த டேட்ல நமக்கு ரிமைண்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாம, அதாவது அதோட ஃபீடு ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், குரோயர் ஃபீடு ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ஹெய்ஃபர் ஃபீடு ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், பிளஸ் டிவார்மிங் தவறாம பண்றதுக்கு இந்த ஆப் நமக்கு உபயோகமா இருக்கும். நன்றி.